ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்களேன். இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதால இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், அது மட்டும் இல்லை வெயிட்டை வேற குறைச்சிடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால? இதுதான் இப்போ ரெண்டு ட்ரெண்ட். நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால சுகர் மாத்திரையோ இல்லை இன்சுலினோ ஏதாவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்க நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தானே? இதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். மூக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ட்ரெண்டிங். இப்போ வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, மாங்காய் இலை ரொம்ப ஃபேமஸ். இப்போ கரிஞ்சீரகம், கறிவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். ஓகேவா? நான் என்ன கேட்குறேன்னா, இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, உடல் பருமன், பிசிஓடி, பித்தப்பைக்கல், இது எல்லாத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் என்ன சரியாகும், இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். இதை முழுமையாக சரி பண்ணணும்னா என்ன வழி இருக்குது? ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். அதில் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்சுலின் மாத்திரை போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.